ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சிடபிள்யூஎஸ், அதாவது செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம். A celebrity can easily become a CM. Few years ago, I met the most beautiful person online, and I continue to watch her videos till now. I print her photos and started talking with her pictures. Is this considered meditation too, ma'am, or am I a sick person? Some people are willing to kill themselves, suicide, or become mentally disturbed because of CWS. ஓகே, இது வந்து மெடிடேஷனா இல்லை நான் வந்து ஒரு சிக் பர்சனா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இது வந்து மெடிடேஷன் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க வந்து ஒரு நார்மல் பர்சன் தான், அவங்க வந்து என்லைட்மெண்ட் கிடையாது. அப்படிங்கும்போது அது வந்து உங்களை மெடிடேஷன் இதுக்கு கொண்டு போகாது. ஆனால் அது உங்களை மைண்டிலேருந்து ஹார்ட்டுக்கு மூவ் பண்ணும். ஏன்னா நேசம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டில் தான் ஃபீல் பண்ண முடியும். ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு லவ் வருது, இல்லை ஒரு அன்பு வருது அப்படின்னாலே நம்ம அந்த மொமெண்ட் வந்து மைண்டை விட்டு ஹார்ட்டுக்கு மூவ் ஆகிறோன்னு அர்த்தம். பட் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டையும் தாண்டி நம்மளோட பீயிங்க்கு போகிறது. அங்கே வந்து வெறும் அந்த ஒரு சூன்யம், எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து மெடிடேஷன். இதே நீங்கள் இந்த ஒரு பெண் மேலே வைக்கிற அன்பை உங்களால் மாஸ்டர் மேலே வைக்க முடிஞ்சுதுன்னா அப்போது அந்த விஷயம் வந்து அங்கே மெடிடேஷனாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா மாஸ்டர் அப்படின்னா இப்போ நான் ஓஷோ தான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா இப்போது இந்த இடத்துல தான் வந்து ஒரு உண்மையான ஞானம் அடைந்த குருவுக்கும் ஞானம் அடையாமல் ஆனால் தான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பணத்துக்காகவோ இல்லை பேர் புகழுக்காகவோ மக்களை ஏமாத்துற ஒரு போலியான ஒரு குருவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த ட்ரஸ்ட்டு முழுமையாக இருந்தால் போலியான ஒரு குரு கிட்டையும் நம்ம வந்து ஆழமாக கனெக்ட் ஆக முடியும். ஆனால் என்ன விஷயம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வளர முடியாது. இன்னொன்று, அந்த குரு ஒருவேளை உடலை விட்டு போயிட்டாரு அப்படின்னா, அந்த போலியான ஒரு குரு உடலை விட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரால் நம்ம கூட கனெக்ட் ஆக முடியாது, நமக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண முடியாது ஆன்மீக வளர்ச்சிக்கு. ஆனால் ஓஷோ மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் மாஸ்டரால் தன் உடலை விட்டு நீங்கின பிறகும் தன்னை குருவாக நினச்சி தன் மேலே உண்மையான அந்த ட்ரஸ்டோடு இருக்கிற அந்த மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் ரெண்டு குருமார்களுக்கும், அந்த உண்மையான ஒரு ஞானம் அடைஞ்ச குருவுக்கும் ஞானம் அடைஞ்சதா சொல்கிற அந்த ஆனால் ஞானம் அடையாத அந்த குருவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போது நம்ம வந்து அன்பு, காதல், அந்த அன்புங்கிறது வந்து இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வந்து அந்த அன்புக்காக தான் இயங்குது. ஒன்றா தான் நேசிக்க ஒருத்தர் வேணும் அப்படின்னு, இல்லையா தன்னை ஒருத்தர் நேசிக்கணும் அப்படின்னு. குழந்தையா இருக்கும்போது அது வந்து அந்த தாய் அன்பு அப்படி போகுது. அதனால தான் பாருங்கள், தாய் இல்லாமல் வளர்கிற குழந்தைங்கள்கிட்ட அவங்க பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்கக்கிட்ட. அப்போ அதே போல் தாய் இருந்தும் அந்த தாய் அன்பு முழுசாக கிடைக்கலனாலும் அவங்கக்கிட்டையும் ஒரு வித்தியாசம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போ குழந்தையா இருக்கிற வரைக்கும் அந்த தாய் அன்பு அதுக்கு வேணும். அதே போல் அந்த குழந்தையும் அதோடைய அன்பை வந்து தாய்கிட்ட காட்டும். அதே ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம், அதாவது செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தியாக ஆரம்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த தாய் அன்பு, அந்த தாய்கிட்ட இருக்க கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகும். ஆப்போசிட் செக்ஸ் மேலே, அதான் காதலனோ காதலியோ, அவங்க மேலே ஈர்ப்பு அதிகமாகும். சில டீனேஜ் பசங்கள்லாம் பார்க்கலாம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய அந்த ஹார்மோன்ஸ் தான்.
அவனுக்கு ஒரு காதலியோ காதலனோ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமைதியாயிடுவாங்க. நீங்க அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பையன் வந்து அந்த டீனேஜ்ல வந்து வீட்ல எந்நேரமும் கோவப்பட்டுட்டே இருக்கானா, அவனுக்கு வந்து காதலனோ காதலியோ கிடைக்கலன்னு அர்த்தம். அதே ரொம்ப அப்படி இருந்தவன் திடீர்னு அவன்கிட்ட ஒரு மாற்றம் வருது, ரொம்ப அமைதியாகறான், அம்மா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான் அப்படின்னா, அங்க வந்து அவனுக்கு அந்த பேர் வந்து கிடைச்சிருச்சு, அந்த காதல் வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அந்த செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் சுரக்கிற வரைக்கும் அந்த குழந்தை பெருசா எதையும் கண்டுக்காது. அதுக்கு அந்த தாயோடைய அன்பே போதுமானது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவன் உடல்ல இருக்கிற அந்த அது ஆணோ பெண்ணோ தன் தன்னுடைய மறுபாதியை தேட ஆரம்பிக்கும். இப்ப இது வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குன்னா, அவனுடைய காதலனும் காதலியும் அவங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி. ஆக்சுவலா இது வந்து ஓசோ சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆணா இருக்கிறவன் தனக்குள்ள இருக்க பெண்ணோட கூடணும். அதே போல ஒரு பெண்கிறவ தனக்குள்ள இருக்கிற ஆணோட கூடணும். அப்பதான் அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வெளியில வெளியில ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம வெளியில இருக்க ஒரு ஆண் கூடயோ பெண் கூடயோ நம்மளால முழுசா நேசத்துல கரைய முடியணும், தன்னை தொலைக்க முடியணும், அந்த நேசத்துல காணா போக முடியணும், காணா போக தயாராகணும். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஈகோ வந்து தன்னை தான் வந்து அதுல கரையிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா நீங்க கரைஞ்சு போயிட்டீங்கன்னா அங்க நான்கிற ஒரு விஷயமே இருக்காது. பூராவுமே தான் நேசிக்கிற அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. என்னன்னா நிறைய பேத்துக்கு வந்து அந்த மைண்ட் என்னன்னா தன்னை ஏமாத்திடுவாங்களோ, அதனால நம்ம ஏமாற்றப்பட்டுருவோமோ, பணம் ரீதியாவோ இல்லை உடல் ரீதியாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில எமோஷ்னலா நம்ம வந்து பலகீனம் ஆயிடுவோமோ அப்படின்னு அந்த ஈகோ வந்து மைண்ட் வந்து பயமுறுத்துறதுனால யாருமே முழுமையா நேசிக்கிறது இல்லை. அப்ப முழுமையா ஒரு தன்னை கண் முன்னாடி இருக்க சக மனுஷனை கூட நேசிக்க முடியல, அந்த காதல்ல கரைய முடியலன்னா அவனால எப்படி உருவம் இல்லாத அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கிட்டேயோ இல்லை வந்து உடலை கடந்து போயிட்ட தன்னோட குரு கிட்டேயோ கரைய முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் காதல்ல தன்னை இழக்க தயாராகணும். ஆனா நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க நம்ம வந்து நேசிக்கணும், நேசிக்கப்படணும் அப்படின்னு. ஆனா அந்த நேசம் கிடைக்கும் போது பயந்துடுறாங்க. அதுல தன்னை இழக்கிற பயம் அது வந்து அவங்கள வந்து பிடிச்சுக்குது. அப்போ ஒரு பெண் மேல நமக்கு இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டையோ அந்த நேசத்தையோ நம்ம வந்து நம்ம மாஸ்டர் மேல வைக்க பழகிட்டோம் அப்படின்னாலே அங்க வந்து அது மெடிடேஷனா மாறும். கண்டிப்பா மாறும். நமக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு லேடி, அவங்கள்ட்ட வந்து நிறைய பணம் இருக்கு. அப்போ வந்து உண்மையா நேசிச்சு வர ஒரு ஆணை கூட அவங்களால ஏத்துக்க முடியும். என்ன அவங்க என்னன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க. என்னன்னா தன்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் இவன் வந்து பழகுறான், இல்ல நம்ம வந்து இவனை ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எங்க நம்ம கிட்ட இருக்க பணத்தெல்லாம் அவன்கிட்ட இழந்துருவோமோ அப்படின்னு அவங்க பயந்துட்டு ஒரு யாரையுமே வந்து அலோவ் பண்றதில்ல. அவங்க தன்கிட்ட நெருக்கமாகறதுக்கு, தன்னை நேசிக்கிறதுக்கு, இல்லை தான் வந்து அந்த நேசத்துல கரையிறதுக்கு. ஏன்னா அந்த 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 செக்யூர் இது அந்த என்ன சொல்றது, இந்த பணம் இது சார்ந்த விஷயங்கள் வந்து அங்க ஒரு தடையா இருக்கு. ஆனா உண்மையான நேசத்துல நீங்க பணத்தை இழந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, உங்க உயிரையே இழந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் உண்மையான நேசம். அப்ப அந்த அளவுக்கு தன்னை தான் நேசத்துல கரைய தயாரா இருக்கிறவங்களால தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல கரைய முடியும். அதே போல சில பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை நேசிக்கிறவங்க வந்து உண்மையா நேசிக்கிறாங்களா இல்லை நம்ம கிட்ட இருக்க பணத்துக்காக நேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போலியா எனக்கு ஒரு பண தேவை இருக்கு, இல்லை வந்து எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பான விஷயம். உண்மையாவே இது எல்லாமே வந்து மைண்ட்ல இருந்தான். அடுத்தவங்களை சோதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாம சோதிச்சுக்கணும். நம்ம நேசத்துல எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்குமா அப்படிங்கிறது. நீங்க சப்போஸ் நீங்க நேசிக்கிற நபர் வந்து உங்களை பணத்தை ஏமாத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா கூட
நீங்க அந்த இடத்துல வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய காதல்ல அங்க ஜெயிச்சிட்டீங்க. பொதுவா பார்த்தா அது காதல் தோல்வின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல்ல நீங்க அங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப எக்ஸிஸ்டன்ஸ நோக்கி போறதுக்கு உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸே வந்து கதவுகள வந்து திறக்கும். இது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில வைக்கிற ஒரு டெஸ்ட் தான். அதாவது இவன் வந்து அ அ தாய் தகப்பன்கிட்ட எந்த அளவுக்கு அன்பா இருக்கான்? இல்ல தன்னை நேசிக்கிற காதலன்கிட்டயோ, காதலிகிட்டயோ எந்த அளவுக்கு முழுமையா இருக்கான்? அதேபோல ஒரு குழந்தை அவனுக்கு இருக்குன்னா, அந்த குழந்தைகிட்ட அவனுடைய தாய்மை உணர்வு. ஏன்னா தாய்மை உணர்வுங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கும் கூட இருக்கு. ஸோ அந்த தாய்மை உணர்வுல அவன் எந்த அளவுக்கு முழுமையா இருக்கான்? அப்படின்னு அது ஒவ்வொரு டெஸ்ட்டா வைக்கும். அப்ப அதுல நம்ம நம்ம அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த டெஸ்ட்லலாம் பாஸ் பண்றவன தான் வந்து அத அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். அப்ப வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எல்லாமே டெஸ்ட் தான். எதுக்காகனா, நாம் அந்த ஞான நிலைய நோக்கி போகறதுக்கு நம்ம வந்து தகுதி வாய்ந்தவங்களா? அப்படின்னு நம்மள வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அதுல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ, அது ஒண்ணும் இல்ல. ஒரு சாதாரண ஒரு இதுக்கே எத்தன டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு காலேஜ்ல போய் சேரணும், இல்ல ஒரு ஜாப்ல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கே எவ்வளோ டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படின்னா இது வந்து மனித பிறவியிலேயே எல்லாத்துலயும் உச்சபட்சமான ஒரு மலர்தல் இந்த ஞானம் அடைதல்ங்கிறது. அப்போ அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிப்பா ஏகப்பட்ட டெஸ்ட். ஆனா அது நமக்கு டெஸ்ட்டுன்னே தெரியாது. வாழ்க்கையில நடக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸு அதுதான் நமக்கு வைக்கிற அந்த டெஸ்ட்டு. அப்ப அத நம்ம எப்படி கடந்து வரோம்? அப்ப வந்து அதாவது ஒரே ஒரு இதுதான். ஆம், இப்ப இத ஒரு உதாரணமா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்க ஷேர் பண்றேன். ஆ என்னோட குரு சொன்னேன் இல்லையா? எங்க சாமி. அவரு வந்து ம் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்றாரு. "நீ வந்து அந்த எதுன்னு வேண்டாம். பட் நீ வந்து இந்த விஷயத்த செய்யி" அப்படின்னு சொல்றாரு. பட் எனக்கு வந்து ஒரு 3 நாள் அம் என்னடா இத இது இத அவரு சொல்லிட்டாரு, நம்ம அத போய் செஞ்சா நம்ம மாட்டிக்குவோம். நம்ம வந்து ஒரு அடிமை மாரி ஆயிடுவோம். ஆனா சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு 3 நாள் எனக்குள்ள ஒரே அ இதுக்கும் அதுக்கும் ஒரு போராட்டம். இது நான் 10, 12 வருஷம் முன்னாடி நடந்தது. ஒரே போராட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன். ஓகே. நம்ம என்ன ஸ்ட்ரகிள் ஆனாலும் பரவால்ல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. சாமி சொல்லிட்டாரு. நம்ம அத கண்டிப்பா செய்றோம். அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் அந்த விஷயத்த நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அத செஞ்சேன். அவர் சொன்ன வேலைய. அது வந்து உண்மையா சொல்றேன். என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வழிவகுத்ததே வந்து நான் அன்னைக்கு பண்ணுன முடிவு தான். ஏன்னா, எனக்கு அப்படிதான். என்னோட குரு அவரு. என்னோட அவரு எது சொன்னாலும் சரி. நீ வந்து மலையிலேருந்து குதின்னாலும் கூட நான் குதிச்சுருவேன். அந்த மாரி தான் என்னோட மனோநிலை. அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அவர் மேல. அவர் எது சொன்னாலும் என்னோட வளர்ச்சிக்காக தான் சொல்லுவாரு. மத்தபடி நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த இந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஆ கிருஷ்ணர் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னா, ஒரு நாள் கூட பத்தாது. ஆ கிருஷ்ணர் வந்து அந்த கோபியர்கள் அந்த கதை இருக்கு இல்லையா? அது நான் எப்படி ரியலைஸ் பண்ணேங்கிறத இங்க வந்து நான் ஷேர் பண்றேன். அதாவது கோபியர்கள் வந்து ஆத்துல வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய ஆடைகளெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு. அப்போ கோபியர்கள்லாம் வந்து "ஏன் கண்ணா இந்த மாரி பண்ற? எங்களுடைய ஆடைகள்லாம் குடு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நீங்க வந்து அப்படியே எந்திரிச்சு வாங்க." ஏன்னா எல்லாரும் நிர்வாணமா குளிக்கிறாங்க. "நீங்க வந்து அப்படியே எந்திரிச்சு வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் வந்து இப்படி கைகள குறுக்க வச்சுட்டு அந்த மார்ப மூடிட்டு வராங்க. "இல்ல, நீங்க வந்து கைகள உயர தூக்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து நெறைய பேர் வந்து அ நெறைய விளக்கங்கள் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா என்னுடைய பார்வையில அது எப்படி அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பிறக்கும்போதே ஞானம் அடைஞ்சவருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்னோட குரு, அவரு முன்னாடி வந்து நான் வந்து முழு நிர்வாணமா தான் இருப்பேன். நிர்வாணம்னா உடல் சார்ந்து நான் சொல்லல.
அவர்கிட்ட என்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைச்சதில்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே. அந்த மாதிரி. அதுதான் நிர்வாணம். நிர்வாணம் அப்படிங்கிறது வந்து, நீ எந்த போலித்தனமும் இல்லாம, அங்க உனக்கு வந்து ஒரு குரு கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லையா? ஏன்னா, நீங்க மத்த மனுஷங்க கிட்ட மறைக்கிறீங்கன்னா, ஓகே. அவங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய பலகீனங்களோ, ஏதோ தெரிஞ்சதுன்னா, அவங்க வந்து உங்கள மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒரு குரு வந்து அந்த மாரி பண்ண மாட்டாரு. ஒரு உண்மையான குரு அந்த மாரி பண்ண மாட்டாரு. அப்ப அந்த ட்ரஸ்ட் வேணும் இல்லையா? அப்ப நான் என்னோட எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைச்சதில்ல. இன்னும் சொல்லப்போனா, ஒரு சமயம் நான் அவர்கிட்ட நான் உணர்ந்தத அப்படியே சொல்லிருவேன். சாமி வந்து என்னோட ஹார்ட்டுக்கு வந்து உங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா, என்னோட மைண்ட் வந்து உங்கள அப்படியே கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு. அவரு சிரிச்சுக்குவாரு. ஏன்னா அது உண்மை. என்னைக்குமே அந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நம்ம உண்மையா இருக்கும்போது, அத வந்து குரு வந்து பாராட்ட தான் செய்வாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியாது. நெறைய விஷயங்களுக்கு நெறைய திட்டு வாங்கியிருக்கேன். பனிஷ்மென்ட் வாங்கியிருக்கேன். ஆனா, என்ன ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே அவர்கிட்ட பயப்படுவாங்க. எனக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போச்சு, இப்படிதான் இருக்கணும். ஒரு குருன்னா அவர் முன்னாடி இப்படிதான் இருக்கணும். நம்ம உணர்வ வந்து வாழணும். நம்ம மைண்ட பார்த்தா அவரு அடி குடுப்பாரு. அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதான் சொல்றேன்ல, ஃபுல்லா அவர்கிட்ட ஓப்பனா தான் இருப்பேன். எதுவுமே நான் மறைச்சதில்ல. அப்படி நான் மறைக்காம இருந்ததுனால தான் அவரு வந்து அவ அவரால வந்து என்னோட லைஃப்ல முக்கியமான கட்டங்கள்ல வந்து என்ன கைட் பண்ண முடிஞ்சது. அப்படி கைட் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ இதுதான் கிருஷ்ணர் சொன்ன அந்த அர்த்தம் வந்து, இவங்க வந்து ஒருவேளை செவி வழி செய்தியா வந்ததுனால, அத திரிச்சு இப்படி உடல் சார்ந்த நிர்வாணம் அப்படின்னு வந்து அத மாத்தி கூட எழுதியிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், ஒரு ஞானம் அடைஞ்சவங்க முன்னாடி நீங்க நிர்வாணமா, உங்களுடைய மனம் அம்மனமா இருக்கணும். உங்களுடைய இதயம் அம்மனமா இருக்கணும். அங்க எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்களும் அந்த நிலைய அடையறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அவங்களால உங்களுக்கு உதவ முடியும். அத விட்டுட்டு அவங்க முன்னாடியே நம்ம வந்து நெறைய விஷயங்கள மறைச்சு, பொய்யா, போலித்தனமா இருந்தோம்னா, யாரு ஓஷோவே வந்தாலும் நமக்கு உதவ முடியாது. சரி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். அ ஓகே. உங்களோட இந்த ஆழமான விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப நன்றி. மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்றேன். நன்றி.